நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ நகையை வித்தவன் இங்க இல்லையா? இருக்கான். இருக்கானா? இவன் தான். இவன் தான் ஜி நகை வித்தான். இவனா? ஆமா, இவன் தான் என் கல்ல நகை வித்தான். தம்பி வாங்க. அக்கா அக்கா, ஏய் உண்மை சொல்லு, என்னாச்சு? என்ன உண்மை? நகை யார் வித்தது? பாஸ் தான் காசு பாரு, காசு. கொன்றுவ உன்னை. நகையை தேன்மொழி அம்மா தான் எடுத்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா சொல்லு, என்னாச்சு சொல்லு, என்ன நடந்துச்சு? நகையை வித்தது கதிரேசன் தான். நாங்க கோயில்ல இருக்கப்பவே சேட்டு தேன்மொழி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டான். விஷயத்தை கெஸ் பண்ண பாஸ் என்ன அந்த சேட்டு கடைக்கு போக சொன்னாரு. அங்க இதாங்க நடந்துச்சு. டேய், உங்க பாஸுக்கு என்ன மனசுல பெரிய புத்தர்னு நினைப்பா? ஐயோ, இப்ப அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? தெரியும்க்கா. ஏண்டா துரோகி பயல? மாமா, பாஸ் கூடவே இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு கடைசியில எங்களுக்கே குழி தோன்றியா? எவ்வளவு தைரியம்! சந்தேகப்பட்டதும் என்னென்னமோ பேசிய மனசையே மாத்திட்டியடா. இப்பதானே தெரியுது அந்த திருட்டு பயலே நீதானு. உன்னால என் மக கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்தேன், என் பொண்டாட்டி அடிச்சேன், என் மாப்பிளையும் சம்பந்தியும் சந்தேகம் தெரியாம பண்ணிட்டேன். சொன்ன கேளுங்கப்பா. சாரி. மாமா வேணாம் மாமா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கல்லூலி மகனாட்ட நின்னியே. கண்ட நாயெல்லாம் நடு வீட்டுல உட்கார வச்சு 4 நாள் விருந்து வச்ச வேற என்னன்னாலும் தேடி இருக்க? இல்ல சார். சொல்றா, வேற என்னென்ன நகலாம் தேடி இருக்க? வேற எதுவும் எடுக்கல சார். உன்னாலதான்டா என் பொண்டாட்டி அடிச்சு. சாரி சார். உன்னாலதான்டா என் மாப்பிளைய சந்தேகப்பட்டேன். வேணாம் மாமா, விட்டுருங்க. உன்னாலதான்டா என் மாப்பிளைய சந்தேகப்பட்டேன். ஐயோ ஐயோ, டேய் விடுப்பா, வா 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 வா. சாவுடா. சுத்த ஊருக்கு ரெண்டவே பண்ண போய் உயிரோட இருக்க கூடாதா? நிறுத்துங்க. எழுந்திருங்க சரவணன், எழுந்திருங்க. எந்திரிங்க சார். சரவணன், மனசுல என்ன உங்களுக்கு புத்தர், இயேசு, காந்தின்னு நினைப்பா? நீங்க எதுக்குங்க அடி வாங்கணும்? மீனாட்சி, கொஞ்சம் பொறுமையா பேசாதீங்க நீங்க. மிஸ்டர் கதிரேசன், பண்ணாத குற்றத்துக்காக ஒருத்தரை மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு மிதிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது வேடிக்கையே இல்ல? மீனாட்சி, ஏமா உங்க குடும்பத்தை சேர்த்து வச்சதும் இல்லாம இன்னைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்காரு.
அப்பவும் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு தோணல? விட்டா அவரை அடிச்சு புதைக்கிற வரைக்கும் எல்லாரும் வேடிக்கை பாப்பீங்க போல இருக்கு. மீனாட்சி என்னவா சொல்ற? என்னப்பா சொல்லணும்? இன்னும் என்ன சொல்லணும்? வேணாம் மீனாட்சி. நீங்க சும்மா இருங்க. நகையை எடுத்தது அம்மா. சொன்ன கேளுங்க மீனாட்சி. அத கடையில கொண்டு போய் வித்தது தோ இந்த கதிரேசன். நடந்ததுக்கும் சரவணனுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. சிவகாமி ஒண்ணு. ஒரு நிமிஷம்ப்பா. இப்ப எதுக்கு கத்துறீங்க? இல்ல எதுக்கு கத்துறீங்கன்னு கேக்குறேன். நடந்த எல்லா விஷயத்துக்கும் மூல காரணமே நீங்க தான். நீங்க எதுக்கு கத்துறீங்க? ஏன்பா உங்ககிட்ட இல்லாத பணமா நகையா? கதிரேசன் குடும்பத்துல இருந்து வர 25 பவுன் நகையில உங்க வீடு நிறைஞ்சிர போதா என்ன? உங்களுக்கு வீம்பு வரட்டு கௌரவம். உங்க மச்சான அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு ஆசை. அதுக்கு தானே அந்த 25 பவுன் நகையை போட்டுதான் ஆகணும்னு சொன்னீங்க. உங்க ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்கும் பகையை தீர்த்துக்கிறதுக்கும் கதிரேசன் குடும்பத்தோட வறுமைய நீங்க பயன்படுத்திக்க பாத்தீங்க. அது நடக்கல. இப்ப சொல்றேன்பா, அம்மா அந்த நகையை திருடி கொடுத்ததுல எந்த தப்பும் இல்ல. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்களே அவங்களுக்கு பண உதவி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கணும். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய மனுஷன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்களே அவங்களுக்கு பண உதவி பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கணும். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய மனுஷன். உங்க குடும்பத்துக்கு நல்லது நினைச்சவருக்கு நீங்க எல்லாரும் செய்யற நன்றி கடன் இதுதான்ல. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சரவணன், தயவு செஞ்சு வாழ்க்கையில இனிமே இப்படி இருக்காதீங்க. யாரும் உங்களுக்கு செல வைக்க போறதும் இல்ல, ஊர்ல செல வைக்க இடமும் இல்ல. இழிச்ச வாயன் முத்திர குத்தி மூளையில உட்கார வச்சிருவாங்க, பாத்தீங்கல்ல? ஐயா சாமிங்களா, உங்க மக இந்த கதிரேசனை கல்யாணம் பண்ணிக்கலனா செத்தே போயிருவா. அதுக்கு நீங்க வச்சிருக்கீங்களே ஒரு துப்பாக்கி, அதை எடுத்து உங்க மகளையும் இந்த கதிரேசனையும் சுட்டு கொன்னுடுங்க. ரெண்டு பேரும் நிம்மதியாவது சாவாங்க. உங்க கௌரவமும் தலகுனியாம இருக்கும். தேன்மொழி, என்ன மன்னிச்சிருமா. உண்மையை சொல்லலனா உங்க அப்பாவுக்கு எந்த உண்மையும் புரிஞ்சிருக்காது. வாங்க சரவணன் போலாம். தம்பி ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் எதுக்கோ உன்னை பெரிய மனுஷன் சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்ப சொல்றேன் தம்பி, மனசார சொல்றேன், நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தாப்பா. நீ நல்லா இருக்கணும். அம்மாடி மீனாட்சி, நீ தாம்மா. வாங்க சரவணன்.
என்ன சாரதா, நீ இன்னும் தூங்கலையா? இல்லங்க. ஏன், என்ன ஆச்சு? நீங்க தாங்க சொல்லணும். என்ன சொல்ற? இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நீங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க. சரியா சாப்பிடாம சீக்கிரமா தூங்குற நீங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தூங்கல. என்னாச்சுங்க உங்களுக்கு? அது என்னவோ தெரியலம்மா, மனசு கடந்து அடைச்சிக்குது. யாருக்கோ இன்னமும் ஆக போகுதுன்ற மாதிரியே தோணுது. என்னங்க சொல்றீங்க? நான் கனடாவுக்கு ஃபோன் பண்ணி சரவணங்கிட்ட பேசினேன். அவனும் மீனாட்சியும் கோயிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அவனுக்கு ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு போன நம்ம பேரை சரவணனுக்கு ஃபோன் பண்ணேன். இது வரைக்கும் அவன் ஃபோன் எடுக்கல. அந்த புரோக்கர் நம்பரும் சுவிட்ச் ஆஃப். அதான் சக்திக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தோணிட்டு இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இன்னும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் பண்ணுங்களேன். ஃபோன் எடுக்கல. அந்த பட்டாளத்தார் நம்பர் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அவர் நம்பர் என்கிட்ட இல்லையே. அந்த கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வந்து தரட்டா? அதுல ஃபோன் நம்பர் இருக்கான்னு பாப்போம். சரவணன் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு அட்ரஸ்க்காக அந்த பத்திரிகையை அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என்னங்க பண்றது? ஏங்க எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்றியா? ஆமாங்க. எப்படி கேட்கறது? சரவண தான் யாருன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல. சரவணனை பத்தி ஸ்ட்ரைட்டா கேட்காம, ஏம்மா கல்யாணத்துக்கு போனியா, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்குதா, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு மேலோட்டமா கேளுங்க. பாயிண்ட். குட் ஐடியா. அவளும் போன் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க அவன் ஏன் போன் எடுக்கலன்னு. ஏங்க விடிஞ்சா நிச்சயதார்த்தம், கல்யாண வீட்டுல ஆம்பளைங்க எல்லாம் இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சரவணன் இந்நேரம் சீட்டாட்டத்துல முழுகி இருப்பான். நாமெல்லாம் சீட்டாட்டம் ஆடுறப்ப அவன் தானங்க தில்லாலங்கடி ஆட்டம் ஆடுவான். அந்த மாதிரி சூதாட்டத்துல ஜெயிச்சு பணமழையில குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க புரோக்கர் பையன் போன் சுவிட்ச் ஆப்ல இருந்தா அந்த புரோக்கர் பையனுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்ல, அந்த புரோக்கர் பையன் போன் பேட்டரிக்கு தான் ப்ராப்ளம்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. ஏங்க மீனாட்சி நேரம் கை நிறைய மருதாணிய வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதனாலதான் போனை எடுக்க முடியாம போயிருக்கோம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. எப்பவும் பாசிட்டிவா திங்க் பண்ணணுங்க. ஒரு பிரச்சனையோட வீரியம் அந்த பிரச்சனை இல்ல, அது எவ்வளவு பெருசுன்னு நம்ம மனசு நினைக்கிறதாங்கிறத நீங்க சொன்னீங்கல்ல. ஆமாமா. போனை எடுக்கலங்கிறதுக்காக நீங்க ஏங்க பயப்படுறீங்க? அப்படியெல்லாம் நம்ம சரவணனுக்கு ஒண்ணும் ஆயிடாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அவன் அதை தைரியமா சமாளிப்பாங்க. மனச போட்டு குழப்பிக்காம தூங்குங்க. திங்க் பாசிட்டிவ்ங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஏங்க நிம்மதியா கொரட்டை விட்டுட்டு தூங்குங்க. ஏம்மா? நீங்க விடுற கொரட்டை சத்தம் தான் எனக்கு தாலாட்டு மாதிரி. அத கேட்கலன்னா எனக்கு தூக்கம் வராதுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க பட்டாளத்திற்கிட்ட அவ்வளவு கோவமா பேசுனீங்க? அவர் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனாலதான் அப்படி பேசினேன். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? இதுல உங்க ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குங்க. அவர் கோவப்பட்டு அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்தாருன்னா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு.
எப்படி சொல்றீங்க? தோணுச்சு. ம். அது ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்தர் பண்ற தப்ப யாரும் கண்டுக்காம இருந்தா அவர் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. எப்ப நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி அதை தப்புன்னு சொல்றோமோ அப்ப ஆஃப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஆஃப் பண்ணிடலாங்கிறது ஒரு நம்பிக்கை தான். ஓ. எங்க இன்னும் கேட்கலாமா? என்ன? நான் அடி வாங்கினப்போ அத்தனை பேர் அமைதியா இருந்தாங்க. என் கூட இருந்த ப்ரோ உட்பட. ஆனா நீங்க மட்டும் எனக்காக பேசுனீங்க. ஏன்? என்னாச்சுங்க? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? ரெண்டையும் சொல்லுங்க. சரி, முதல்ல பொய் என்னன்னு சொல்லிருங்க. நீங்க இல்ல, உங்க இடத்துல யார் அடி வாங்கியிருந்தாலும் நான் இப்படிதான் தட்டி கேட்டிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். சரி, அப்போ உண்மைனா அது என்னன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். கஷ்டமா இருந்துச்சு. நீங்க அடி வாங்குறத என்னால பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. அந்த நேரம் உங்களை யாருன்னு என்னால நினைக்க முடியல. ஏதோ என்னோட குடும்பத்துல ஒருத்தர் அடி வாங்கின மாதிரி தான் தோணுச்சு. அதான் நானும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சேன்னு சொன்னதுக்கு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். நிஜமாவா? ஆமா, இதுல நான் ஏன் போய் சொல்லணும்? அப்போ இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்? இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், அதுக்கப்புறமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமான்னு பாப்போம். அட, நம்பிக்கை வைக்கணும் மீனாட்சி. நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ, ஃப்ரெண்டுனா உடனே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஷேக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஏ, உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. இல்ல மீனாட்சி, நிஜமா சத்தியமா ப்ராமிஸா சொல்றேன். சரி சரி, நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போதும் போதும். ஓகே, சாரி. வாவ், எஸ் 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 எஸ். ஹலோ, என்ன? ஒன்னும் இல்லையே. அது ஒன்னும் இல்ல, சும்மா ஒரு ஹாப்பி. என்ன ஹாப்பி? அது பரவாயில்ல, சொல்லுங்க. நேத்திக்கு நீங்களும் நானும் யார் யாரோ, அப்புறம் ஹாய் பாய் சொல்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். நாளைக்கு என்ன? அது மேபி திக் ஃப்ரெண்ட்ஸ், பிலோட் ஃப்ரெண்ட்ஸ். என்னது? பி? அது பிலவ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அதானே, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறா, எப்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா மாறான்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. ஷபா, ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் சொல்லாமா? என்ன? நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு, எங்க அம்மா மாதிரி. உங்க அம்மா அவ்வளவு தைரியமானவங்களா? எஸ்.
எனக்கு உங்க தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஏங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுங்க. ஓ சாரி. சாரியும் சொல்லக்கூடாதுங்க. அப்போ கை கொடுக்கணுங்க. மறுபடியுமா? ஆமா, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. பஸ் வந்துருச்சே. சரி வாங்க. ஹலோ உங்க ப்ரோ. டேய் வாடா. உன்னை வெத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா? பஸ் 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 இங்க விட்டு போயிடாதீங்க. பஸ் நான் வந்துடுறேன். பஸ் நான் வந்துடுறேன். பஸ் பஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, பரவாயில்ல. இங்கே வந்து உட்காரலாம். வரலாம். தேங்க்ஸ். எது? இல்ல, நோ தேங்க்ஸ், நோ தேங்க்ஸ். பாஸ் செம்மையா செட்டில் ஆயிட்டாரு.